செல்லம் காயா சங்கி நிலவ பொண்ணு ஐயா பொண்ணு பேய்பா முதல்ல காட்டு சோதனை பண்ணு. காத்து கருப்பு நிறைய அலையுது. காட்டு கருப்பா எங்கடா? நான் தான்டா. எங்க பாரு காத்த டப்பாக்குள்ள எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த கயத்தை இப்படி கொடு. ஏய் இழுத்து கட்டுறா. சரி பண்ணு. இழுத்து கட்டு. ஏய் என்னான்னு பார்க்காம தூக்கமே வராதுப்பா. நீதான் அந்த காத்து கருப்பு. எந்திரி. என்னது வயிறு தாறுமாறா வீங்கி இருக்குது. காத்து முழுகாம இருக்கு. எத்தனை மாசம் கேளு. கருவாட்டு மூஞ்சி எத்திப்படிவா எத்தனை மாசம்னா கேக்குற. முழு பூசணிக்காக பௌத்துல மறைச்சு கொண்டு வரியா? இது பொண்ணுமணி தோட்டத்துல விளைஞ்ச மாதிரியே இருக்குதே. பொண்ணுமணி காட்டுல தின்னா என்ன தண்டனை தெரியுமா? பொண்ணுமணி நான் வயசானவ உன் தாய் மாதிரி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு. இனிமே உன் தோட்டத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பூவும் போட்டும் வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்க. திருடுறது கேவலமா இல்ல? என் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் திருடுறதே. என்னது? ஆமாம் பொண்ணுமணி, என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல. அவர் வேலைக்கு போய் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவா? நான் வேலைக்கு போய் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என் வீட்டுக்காரரை யாரு காப்பாத்துவா? அதனாலதான் இப்படி உடம்பு நோகாம திருடி திங்கிறேன். திருடினதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் இந்த பொண்ணுமணி. எந்த கையில திருடின? இந்த கையில தான். இத்தனை நாளா திருடினது இந்த காட்டுல தான். ஒட்டு மொத்தமா கணக்கு பார்த்தா தலை